ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் ஆம்பிளி பிளேயர் ஒன்று செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்னலாம் பண்ணுறேன், என்ன கனெக்ஷன்லாம் பண்ணுறேன், என்ன போர்டு வைக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே கேபினெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். எதுக்காக இவ்வளோ நாள் வெயிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கான அந்த உள்ளே இருக்க ஒரு போர்டு உண்டு பாருங்க, ஒரு ஐசி வச்சுருப்போம், நான் காணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஸோ நம்ம வந்து கேபினெட் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு 2 நாள்லேயே ரெடி பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வந்து இந்த போர்டு வரதுக்கு தான் இவ்வளோ நாளாக ஆச்சு. அதனால தான் இவ்வளோ நாள் நம்ம வந்து சப்வூஃபர் ரெடியோ செய்யாமல் இருந்தோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, கேபினெட்டில் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அந்த அட்டை பாக்ஸில் சைடில் வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி ஷேப்பாக எடுத்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து A4 சீட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுவோம். அதுக்காக தான் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் பேப்பர் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நான் பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு விட்றேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வலை அடிப்போம். வலை அடிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் பேப்பர் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒட்டிடுவோம். அதாவது A4 சீட்டை வாங்கி ஒட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம கேபினெட்டுக்கான வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி எல்லாமே கனெக்ஷன் பண்ணி ஃபேன்லாம் ஓட விட்டுட்டேன். ஏன்னா அதோட ஹீட் எந்த அளவுக்கு ஆகுது, ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா செட் ஆகுது. எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவோ இல்லைனா ஏதாவது கம்மிங் நாய்ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. நிறைய பேர் இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் ரேடியோ செய்யும்போது கம்மிங் நாய்ஸ் நிறைய வருது ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க. கம்மிங் நாய்ஸ் எதுக்காக வருது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒயரிங் கரெக்டாக பண்ணல, அதாவது கிரவுண்டு சரியாக அடிக்கல அப்படின்னா கம்மிங் நாய்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரவுண்டை வந்து நல்லா நீட்டாக கொடுக்கணும். அதாவது கொஞ்சம் பலமான ஒயரை வச்சு கிரவுண்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்மிங் சவுண்ட் வராமல் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன பவர் ஆம்பு போர்டு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, STK4191 அந்த ஒரு ஐசி வச்சு ஒரு பவர் ஆம்பு போர்டு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோனோ போர்டு, அதாவது ஸ்டீரியோ போர்டு மோனோ போர்டு அப்படின்னு 2 உண்டுல, அந்த விதத்தில் இந்த ஒரு போர்டு வந்து மோனோ போர்டு. இந்த போர்டில் பாருங்க சிக்னல் இன்புட் நான் கை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து சிக்னல் இன்புட் ஒரு இன்புட் தான் கொடுக்க முடியும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா மோனோ போர்டு அப்படிங்கிறனால நம்ம வந்து மோனோ இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது சப்வூஃபர் ஆம்பிள் பிளேயருக்கு இந்த போர்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சப்வூஃபரில் லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுத்து மோனோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா எடுப்போம். அந்த அவுட்புட் சிக்னலை எடுத்துட்டு போய் இந்த இன்புட், அதாவது இந்த பவர் ஆம்பு இன்புட்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துட வேண்டியது. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது நான் ஆல்ரெடி சால்டரிங் பண்ணி வச்சிருப்பேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் சால்டரிங் அடிச்சு உங்களுக்கு காணிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாம போயிடும். அதனால தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா டுவல் சப்ளை, அதாவது மைனஸ் வால்ட் கிரவுண்டு பிளஸ் வால்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும்ல டுவல் சப்ளை, அந்த சப்ளை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்கர் கடையில இருந்து எடுத்துட்டு வந்து அந்த ரேடியோல இருந்து எடுத்த அந்த ஒரு சப்வூஃபர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த போர்டை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த போர்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைன்லாம் கண்டுபிடிச்சி கனெக்ஷன்லாம் கொடுத்து ஒரு பெரிய லாங் வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம போயிட்டு பாருங்க. ஏன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். ரொம்பவே சிம்பிளாக சொல்லி தந்திருப்பேன். வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக வேற இருக்கும் அந்த வீடியோ. ஸோ பார்க்காதவங்க மறக்காம போயிட்டு பாருங்க. ஸோ அந்த சப்வூஃபருக்கு லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்கறதுக்காண்டி நம்ம வந்து RC கனெக்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக RC கனெக்டரில் கனெக்ட் பண்ணிடுவோம். நமக்கு சப்வூஃபரில் இருந்து அவுட்புட் வரும் பார்த்தீங்களா, அந்த அவுட்புட்டை கொண்டுட்டு போய் நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்து அப்புறம் வால்யூம் கண்ட்ரோலில் இருந்து எடுத்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் ஆம்ப் போர்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். சரி, ஓகே. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கனெக்ஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்டில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் கையில் வச்சிருக்க 3 ஒயரும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வால்ட்டு மைனஸ் வால்ட்டு அப்புறம் கிரவுண்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ஒயர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 3 ஒயரும் அவுட் எடுத்து விடுவோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட்டில் இருக்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்காண்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்து விட்ருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் அப்புறம் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் 2 கண்ட்ரோலையும் நம்ம கேபினெட்டில் ஃபிட் பண்ணணும்ல, அதுக்காண்டி நீட்டாக பார்த்தீங்கன்னா கோல்ஸ் போட்டு இதில் ஃபிட் பண்ணிடலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வால்யூம் கண்ட்ரோல் நீட்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோல் நாபம் ஃபிட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நீட்டாக 2 வால்யூம் கண்ட்ரோல் நாபம் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டோம். பெருசாக இருக்க வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சின்னதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட் எடுத்து விடுறதுக்காண்டி ஸ்பீக்கர் கனெக்டரில் நம்ம வந்து ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஒயர் எடுத்துருக்கோம். ஒயரில் நீட்டாக சால்ட்ரிங் வச்சு அப்புறம் வந்து ஸ்பீக்கர் கனெக்டரில் வந்து சால்ட்ரிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைனை டேரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்டராக கனெக்ட் பண்ணிடுவோம். இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா ஒரு பியூஸ் வச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பியூஸில் இருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஸ்பீக்கர் கனெக்டரில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம எதுக்காக பீஸ் வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஐசி ஏதாவது ஷார்ட் ஆகிட்டு அப்படின்னா அவுட்புட்டில் வந்து டிசி வால்டேஜ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஸ்பீக்கர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி பீஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பீஸ் பெறும். அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் கனெக்டருக்குள்ள வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஒயரையும் பவர் ஆம்பு போர்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். இந்த போர்டு வந்து மோனோ போர்டு அப்படிங்கிறனால 2 ஸ்பீக்கர் அவுட்புட்லையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். இதே இது ஸ்டீரியோ போர்டு அப்படின்னா நமக்கு வந்து 2 இன்புட் கொடுத்து 2 அவுட்புட் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். 2 அவுட்புட் அதாவது 2 ஸ்பீக்கர் அவுட்புட்டும் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டும் ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட்டும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ஸ்டீரியோ அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். எனக்கு வந்து மோனோ போர்டு அப்படிங்கிறனால 2 ஸ்பீக்கர் அவுட்புட்லையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கான வேலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐசிலாம் வந்து ஹீட் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்காண்டி ஹீட் சிங் வச்சிருப்போம். ஸோ அந்த ஹீட்டெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். ஹை ஸ்பீடான ஒரு ஃபேனு எடுத்தோடனே ஃபேனை கொண்டுட்டு டேரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது. எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் வந்துட்டு 12 வால்ட்டாக ரன் பண்ணக்கூடிய ஃபேனு. அதை கொண்டுட்டு போய் 24/0/24 கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா ஃபேன் வந்து எரிஞ்சு போயிடும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா 24/0/24 இருக்கலாம், அதில் ஒரு 24 ஒரு கிரவுண்டில் இருந்து ப்ளஸ் மைனஸ் வால்ட்டை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா நம்ம 7812 ரெகுலேட்டரில் இன்புட்டாக கொடுத்து 7812 அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 வால்ட் வரும் பார்த்தீங்கன்னா அதை கொண்டுட்டு போய் நம்ம ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் பார்த்தீங்கன்னா வால்டேஜை ரெகுலேட் பண்ணி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபேனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை வந்துட்டு அந்த வலைக்கு நேராக நீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைனை வந்துட்டு எப்படி நான் போர்டில் கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்க. போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் லைனை நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். அப்புறம் கிரவுண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லைனை வந்துட்டு டேரெக்டாக ப்ளஸில் கனெக்ட் பண்ணிடுவேன். மைனஸ் லைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸில் கனெக்ட் பண்ணக்கூடாது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் லைனில் போகும்போது நமக்கு 50 வால்டேஜ் வந்துடும். 24/0/24 அப்படின்னா கண்டிப்பாக 50 வால்டேஜ் கிட்ட வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மைனஸ் வால்ட்டை எடுக்காம கிரவுண்ட் வால்டேஜ் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். கிரவுண்ட் வால்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 24 கரெக்டாக பார்த்தீங்கன்னா வருது. அதாவது அந்த ப்ளஸுக்கும் கிரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 24 வரும் பார்த்தீங்களா, அந்த வால்டேஜை பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 24 வால்டேஜ் அந்த ரெகுலேட்டருக்கு போது ரெகுலேட்டர் வந்து 12 வால்டேஜாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓட ஆரம்பிக்குது. இப்படி தான். ஸோ ரெகுலேட்டரில் கனெக்ஷன் கொடுக்க தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேனுக்கான வேலைகளும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கலர் லைட்டு ஃபிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. எப்பவும் போல நீல கலரை ஃபிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலைக்கு மேலே நேராக பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு நீல கலர் லைட்டை வந்து ஃபிட் பண்ணிட்டு லைட்டுக்கான லைனை வந்து இதுவுமே டேரெக்டாக கொடுக்க போகிறதில்ல, ரெகுலேட்டர் போட்டு தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். அதாவது 7812 ரெகுலேட்டர் போட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்கும்போது லைட் வந்து பக்காவாக கரெக்டாக எரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி கனெக்டரை வந்து நீட்டாக கோல்ஸ் போட்டு அதையுமே பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒயர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு எல்லா ஒயருக்குமே நீட்டாக கேபிள் டை வந்து அடிச்சு விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா கேபினெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 4 ஸ்க்ரூவையும் போட்டுட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நமக்கு வந்து ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க சவுண்டு டெஸ்டிங்கை பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருந்துன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் சந்திக்கலாம். பை கைஸ்.